ஹலோ நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பார்க்க அப்படியே மீன் வறுவல் மாரி இருக்குல்ல. ஆனா இது மீன் இல்லங்க. நம்ம வீட்டு முட்டைய வச்சு செஞ்ச மொறுமொறுப்பான எக் கிரிஸ்பி ஃப்ரை. ஒரு முறை இப்படி செஞ்சு கொடுத்தா இனி எப்பவுமே இதே மாரி தான் வேணும்னு கேட்பாங்க. வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இப்ப தேவையான பொருட்கள் 4 முட்டை, 4 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்ப வெங்காயத்த நான் சின்ன சின்னதா கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டு நான் சாப்பர்ல போட்டு நல்லா அடிச்சு எடுத்துக்கிறேன். குட்டி குட்டியா வரதுக்காக. நீங்க உங்களால கட் பண்ண முடிஞ்சா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லன்னா சாப்பர் இருந்துச்சுன்னா சாப்பர்ல போட்டுட்டு நல்லா இந்த மாரி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுல் எடுத்து நம்ம எடுத்து வச்ச இந்த 4 முட்டையும் பவுல்ல உடைச்சு ஊத்திக்கலாம். உடைச்சு ஊத்திட்டு அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, மிளகாத்தூள் போட்டு நல்லா கலக்குன்னு கலக்கிக்கோங்க. இப்ப நம்ம கலந்து வச்சிருந்த முட்டையில நம்ம சாப் பண்ணி வச்சிருந்த ஆனியன்ஸ உள்ள போட்டுக்கலாம். உள்ள போட்டு அதையும் நல்லா முட்டையும் ஒண்ணு சேர கலந்து விட்டுக்கலாம். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணதும் ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. முட்டை வேக வைக்கிற அளவுக்கு. இப்ப நம்ம வச்சிருக்க தண்ணியில ஒரு கிண்ணத்த வச்சுக்கலாம். கிண்ணத்த வச்சு நம்ம கலந்து வச்சிருந்த முட்டைய வச்சு ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். ஏன்னா இப்ப நம்ம முட்டைய வேக வைக்க போறோம். இப்போ பிரெட் கிரம்ஸ்க்காக நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல 4 பிரெட் துண்டுகள வந்து கட் பண்ணி போட்டுக்கணும். கட் பண்ணி நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பிரெட் கிரம்ஸ் ஒட்டுறதுக்காக நம்ம வந்து கொஞ்சமா கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா தண்ணி போட்டு கரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாரி கன்சிஸ்டன்சில இருக்க மாரி கலந்து எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம வேக வச்சிருந்த முட்டை 25 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா இந்த மாரி அழகா வெந்திருக்குங்க. இப்போ 5 மினிட்ஸ் கழிச்சு நல்லா ஆற விட்டு எடுத்துக்கோங்க. அப்ப சைட்ல எல்லாம் கட் பண்ணி இந்த மாரி தட்டுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகா வந்துரும். இப்ப நம்ம வேக வச்சிருந்த முட்டைய உடையாம சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கட் பண்ற மாரி நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருந்த முட்டைய நம்ம வந்து கியூபா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சு ஆயில் போட்டு நல்லா ஹீட் ஆகலாம். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருந்த முட்டைய எடுத்து கார்ன்ஃப்ளவர்ல போட்டு டிப் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸ் இப்ப முட்டையில படுற மாரி 2 பக்கமும் பெரட்டி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம சூடான எண்ணெயில கலந்து வச்சிருக்க முட்டைய ஒண்ணு ஒண்ணா போட்டுக்கலாங்க. இது வேகும்போது ஸ்டவ்வ வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சுங்க. இப்ப இன்னொரு பக்கம் திருப்பி விடலாம். நல்லா திருப்பி விட்டு அதுவும் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்ப நல்லா 2 சைடும் கோல்டன் ப்ரௌனா கலர் மாரி வந்துச்சுங்க. இப்ப பாருங்க நல்ல ஃபிஷ் ஃப்ரை மாரியே தெரியுதுல்ல. ஆனா இது நம்ம முட்டை ஃப்ரைங்க. எவ்ளோ சூப்பரா அழகா கிறிஸ்பியா வந்திருக்கு பாருங்க. இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். இந்த மாரி குக்கிங் கன்டென்ட்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப நானும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன். இது ரொம்ப சூப்பர்.